பொன்னி பசுவும் குரங்கு பள்ளியும். ஒரு கிராமத்தில் அம்மு என்ற புத்திசாலி சிறுமியும் அவளுடைய பசு பொன்னியும் இருந்தார்கள். நான் இங்க மட்டும் சும்மா நிக்கணுமா என்று சிந்தித்தது. அப்போ அருகிலிருந்த மரத்திலிருந்து சில குரங்குகள் பாய்ந்து வந்து, ஓய் பொன்னி, நாம புதிய பள்ளி திறக்கலாமா? குரங்கு பள்ளி என்று பெயர் வைப்போம் என்றன. அடடா, பள்ளியா? ஆனா ஆசிரியர் யார்? நான் தான் ஆசிரியர். நான் குரந்து குத்தி உனக்கு நாங்கள் கயிறு மேலே ஏற கற்றுக் கொடுப்போம் என்று பொன்னி சிரித்தது. அடா, நான் பசு, நான் ஏற முடியாது. அப்போ மற்றொரு குரங்கு சொன்னது, சரி, நீ எங்களுக்கு புல் சாப்பிடக் கற்றுக் கொடுப்பாயா? அவ்வளவுதான். எல்லா குரங்களும் புல் தின்று முயன்றன. ஆனால் புல் வாயிலே அடைஞ்சு அவை ஓஹோ இதெல்லாம் சாப்பிட முடியாது என்று ஓடிப்போனது. அதை பார்த்த பொன்னி பெருசா சிரித்தது. அம்மு மாலை வந்ததும், பொன்னி ஏன் சிரிக்கிறாய்? பொன்னி கூறியது போல அவை நினைவுபடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கான திறமை வேறுதானே. குரங்களுக்கு மரமேறல், பசுவுக்கு புல் சாப்பிடல். அந்த நாளிலிருந்து குரங்களும் பசுவும் நல்ல நண்பர்களாகி ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தனர்.